அனைவருக்கும் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுபயோகம், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் மகர ராசிக்கு நல்ல யோக அமைப்பு தான். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தான் நான் சொல்ல போகிறது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை, அப்புறம் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்களுடைய நிலை, இப்போ என்ன தசா புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பு படி குரு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல வராரு. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாதிரி சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. மற்ற கிரக நிலைகள்லாம் மாதம் மாறிட்டே இருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பு படி நல்ல காசு பணம் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாங்க. உங்களுக்கு ராகு 2ல் இருந்து நல்ல வருமானம், அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ₹1 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ₹10 வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி 10 மடங்கு, நீங்கள் எதிர்பார்த்த விட 10 மடங்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடியது, நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்த குரு பார்வையில் இருக்குங்க. அப்போது தொழிற்சானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, புதுசாக ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறது, தொழிலுக்கு நல்ல நிரந்தர வருமானம் வருது, இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்தது, ஃபாரினுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபங்களும் நல்ல வருமானமும் நிரந்தரமான வருமானமும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் சனியும் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவார். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி குருவும் உங்கள் ராசியை பார்க்குறதுனால இன்னும் நல்ல யோகா அமைப்புகள், ஏன்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு 3ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸில் தான் போய் முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல திடீர்னு ஒரு ப்ரொமோஷனு, அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நாளாக இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்குன்னு கனவுல நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும். அவங்களே ஆஃபர் லெட்டரை கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்னென்னா ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா கூட யோசிக்காமல் என்ன செஞ்சிடணும், அதை கப்புன்னு பிடிச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தேடி வருதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள், மேலிடங்கள், மேனேஜர் இவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நல்ல உழைப்பில் காசு பணம் வருது, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கணும்ல, பாராட்டுகள் கிடைக்கணும்ல, அங்கீகாரம் கிடைக்கணும்ல, அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமானா கட்டாயம் வேலை கிடைக்கும். சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் இது சூப்பரான அமைப்புங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகள், அதாவது கவர்மெண்ட் டெட்டாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குரூப் 1 என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸு, யூபிஎஸ்சிஸ், இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுமே சரிங்க. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் உங்களோட முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் உங்களுக்கு வருது. அதே மாதிரி சனியோடது, உங்களோட ராசியாதிபதி இவ்வளோ நாளாக கொஞ்சம் இழுபறியாக இருந்திருப்பார். இப்போது இந்த கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. நீங்கள் வாங்கிக்கணும். அந்த வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எல்லளவுமே நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம்.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும், படிப்பை நல்லா உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், புத்தி கூர்மை, ஞாபக திறன்கள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு இந்த உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள், உத்தியோக விஷயமாவோ அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமாவோ படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உறுதியாக உண்டு. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஆஃபராக வரும், அதெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களோட உடல்நிலையில் கவனம் தேவை. அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு உடனே டாக்டரை ஆலோசனை பண்ணணும். சில பேருக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அதே மாதிரி யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கிறது, அதை ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி சர்ஜரி, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ல் இருக்க ராகு வந்து பொருளாதார வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போவார். நல்ல சிறப்பான உயர்வாக இருக்கும். நல்ல காசு பணம், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம், திடீர்னு ஒரு தனச்சேர்க்கை, இதெல்லாம் உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து அனுசரிக்காத தன்மையும் உண்டு பண்ணி கொடுத்துருவாரு. குடும்பத்தில் இருக்க நபர்கள்கிட்ட வந்து வாக்குவாதங்களை தவிர்த்தரணும், அனுசரித்து போகணும். சாதாரணமாக நீங்கள் யோசிக்காமல் ஒரு வார்த்தை நீங்கள் பேசிடுவீங்க, அது அவங்க மனசை பாதித்து வஞ்சகத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டில் நீ சொன்னே இல்லை அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க உங்ககிட்ட. அதனால் அதுக்கெல்லாம் ஆளாகாமல் என்ன விஷயமோ கரெக்டாக பேசிடுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ அமைதியாக இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து விட்டுருங்க. ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொழிலில் நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி வந்து திருமணம், கணவர் விஷயம், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது குருபலம் இருக்குது. திருமணம்ங்கிறது சூப்பர் தான். ஆனால் 8ஆம் இடத்துல வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு திருமணத்துக்கு உண்டான அமைப்பை போகணும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். லேடிஸாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி கணவருடைய இது ஆரோக்கியத்துலேயும் ஆயில்லையும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது, ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். 3ஆம் இடத்துல சனி இருக்குது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். அதே நேரத்தில் கவனமும் தேவை. அஷ்டமத்தில் இருக்க ராகு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுல நம்பர் 1, மன உளைச்சலை ஏற்படுத்துறதுல நம்பர் 1. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஒரு விஷயத்தை வீட்டில் போய் ஷேர் பண்ண முடியல, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஷேர் பண்ண முடியல, உங்கள் பெற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியலன்னா அந்த விஷயம் கட்டாயம் தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லதுதான் கிடைக்கிது, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, என்ஜாய் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. சில தியாகங்கள் பண்ணுறது, நமக்கு அது பிடிச்சிருந்தாலுமே அதை விட்டு கொடுத்து பழகுங்க. என்றைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு தானாக தேடி வந்துடும். இதுக்காக நீங்கள் வீட்டில் சொல்லாமல் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையாகும். முக்கியமாக அறிமுகம் இல்லாத நபர்களோட சேட் பண்ணுறது, அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களோட வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு செல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பேர் கலங்களை உருவாக்கிடுங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும். ஆசை அபிலாசைகள் நிறைவேறுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் செய்வீங்க, அது மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிரும். அதே மாதிரி மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு, அதாவது மீடியாக்களில் வந்து நிறைய வாய்ப்பு வருது, சினிமா துறையில் வாய்ப்பு வருது, கலை சம்மந்தப்பட்டது, டான்ஸிங் ஆக்டிங் சம்மந்தப்பட்டது, பாட்டு சம்மந்தப்பட்டது, எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. கலைத்துறையினாலே ரொம்ப வளர்ச்சி. மகர ராசியில் முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. சாதாரண ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும், நல்ல அவார்ட் கிடைக்கும், காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதும் ஒரு பாராட்டு, மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறணும். அதை தான் கலைத்துறையில் எல்லாருமே விரும்புவாங்க. அது வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுவாங்க. மக்கள் மனசில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் இந்த வருடம் உங்களுக்கு யோகம் இருக்குது. ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி
வந்து விபத்து ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. 2ல் செவ்வாயும் ராகும் சேரக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாயோடைய புத்தியோ அல்லது வந்து அஷ்டமாதிபதியோடைய தசா புத்தியோ போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்னா ஆக்டிங் டிரைவரை போட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது அந்த மாதிரி மாற்றிக்கங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக கவனமாக இருந்துக்கங்க. கடன் ரீதியான பிரச்சனைகள், வழக்குகள் இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து முடிவுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வந்து வந்துடும். அதே மாதிரி வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் மேலே யாராவது போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஃபேவராக மாறும். சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க, ஆப்போசிட் பார்ட்டியே வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி உயில் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த உயில் சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தாயார் வழி கண்டம் இருக்குங்க, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருக்குது. மூத்த சகோதரனுடைய ஆதரவும் இளைய சகோதரனுடைய ஆதரவுமே கிடைக்கும். சகோதர வழி ஆதரவுகள் கிடைக்கும். அவங்கக்கிட்ட வந்து நல்லா சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக்கங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம், இந்த காதல் திருமணம்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த இடம் வந்து கைகூடும். இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்தது கூட இந்த தடவை வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலேயே, ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த 5ஆம் இடத்து அதிபதி வந்து சுக்கிரன் வந்து ராகுவோடு சேரும்போது சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் அது பெரிய லெவலில் போகாத, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக வந்து உங்களுடைய கெரியர் க்ரோத்தில் நீங்கள் டெவலப்டாக இருந்தீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சம்பாரிச்சிட முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு, மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது. ராகு 2ல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. 3, அதாவது அரசியல்வாதிகளுக்கு சனி 3ல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேர்தலில் நின்னீங்கன்னா உடனே எம்எல்ஏ, உடனே ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கணும், இல்லை ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கோங்க. யாகங்கள், வேள்விகள் இது எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுடைய சக்ஸஸ் வந்து இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் ஆகும். முக்கியமாக வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகள் வந்து ஒரு தலைமை இடமே, உங்களுக்கு கட்சி தலைமையிடமே பாராட்டி என்ன செய்வாங்க, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இந்த தொகுதியை நீ பார்த்துக்கோ, இதுவை தான் நீ பண்ணணும், உன்னோட இன்சார்ஜில் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதில் பேர் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஒரு சீட்டு கிடைக்கும், அதில் நின்று எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றுவீங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த 2026 மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, அவங்க மூலிமா டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய லெவலில் உத்தியோகமும் இருக்குது, உயர்வுகளும் இருக்குது. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு தெய்வீக கடாட்சம், குருவோடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும், தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் தானாக வரும். காசு பணத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தோ அது அத்தனையுமே காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து நான் சனி இருக்குன்னு இல்லையா, அந்த சனி வந்து உங்களுக்கு 2 குடை வரும் தான். உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி 2 குடை வரும். நல்ல தன சேர்க்கை, அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸு, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பர். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாரித்து சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்குது. முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு, இடம் இந்த மாதிரி விற்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் வேணும்னா கேளுங்க, நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் இந்த வருஷம் வித்தரலாம். இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் வீடை வந்து விற்கிறது, இடத்த விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாகப்பிரிவினை வரும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மகர ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன்.
இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா 2026 வருடப்பிறப்பு. இந்த 2026 மகர ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2026 ஆகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்குது. அப்போ அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில், அது போக குரு பகவான் பெரும் செல்வத்தை தரக்கூடியவர். பணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லலாம், பெரிய லெவலில் வாழ்கிறது. அப்போ அந்த பணம் வளர்ச்சி, அதற்குரிய கிரகம் அந்த குரு பகவான். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, பெரிய பெரிய இடத்துல வேலைக்கு இருக்கிறது, இது சம்பந்தப்பட்டது அந்த குரு பகவான். இதே சமயத்தில் அந்த சூரிய பகவான் வியாழக்கிழமை நாளில் தான் இந்த வருடம் பிறக்கிறதுனால குருவை பற்றி சொன்னோம். இது சூரிய பகவான் நம்பர் 1. அந்த ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சந்திர பகவானின் அனுகிரகமும் இந்த குரு பகவானின் அனுகிரகமும் கலந்து தான் இந்த வருடம் இயங்க போகிறது. அப்போ அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடம். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை, அறிவு, நம்மளுக்கு வேலை, நம்மளுக்கு நல்ல பவர், அது போக குழந்தை செல்வம், அது போக மருத்துவம், இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் தான், அவருடைய ஒளி தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ இதனுடைய அனுகிரகத்தை வச்சு தான் இந்த வருடம் இயங்குது. அப்போ இந்த வருடத்தில் தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். அதே சமயத்தில் அந்தளவுக்கு தங்கத்தை மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை. இப்போ போக்சோ சட்டம் வந்திருக்குது, இதில் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. அது போக நல்ல பாதுகாப்பு அந்த பெண்களுக்கு கிடைக்கும். அதுபோக பெண்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு, இல்லைன்னா அவங்களை முதன்மைப்படுத்துது, அவங்க நல்ல வேலைக்கு வர்றது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும், அவங்க முதன்மைப்படுத்தப்படுவார்கள். அது போக பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் பண்ணுங்க. அரசியல், அரசாங்கம், இந்த துறைகளிலுமே ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல அங்கீகாரம், அந்த அரசியல்லையுமே ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கும், நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது ஒன்று நடக்கும். ஆனால் எப்படியும் இந்த வருஷத்தில் எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். இப்போ மகர ராசி. அப்போ அந்த மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ அந்த 6ஆம் இடத்துல குரு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு சரியில்லை. அந்த சனி பகவான் மட்டும்தான் இவங்களுடைய மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து இவங்க தொழிலில் கீழே விழாத அளவுக்கு அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து, வியாபாரத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு இப்போ நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் மகர ராசிக்காரங்களுக்கு தான் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. சார், நான் இதுக்கு வேண்டி இன்னைக்கு ஒரு 20,000 சம்பாதிச்சேன் சார் இந்த மாதம், நான் நினச்ச மாதிரி அந்த காசை அங்கே கொண்டு கட்ட முடியல, கடன் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல. அப்போ அந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மருத்துவ செலவு வந்துருச்சு, இல்லை எதிர்பாராமல் விரைய செலவு வந்துருச்சு, இல்லை தொலைஞ்சு போச்சு. இது மாதிரி தான் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ அப்போ மகர ராசி நாங்கள் எங்களுக்கு எப்போ சார்
ஒரு நல்ல நிம்மதி வரும், எப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோம், எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எப்போ தீரும் அப்படிங்கிற வேதனையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த குருவுடைய அனுகிரகம், அந்த குரு 6ஆம் வீட்டில் இருந்து இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இல்லை. இவங்க வந்து ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிடிவாதத்தினால இவங்களுக்கே சில பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகுது. அதே சமயத்தில் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கண்டிப்பாக மனைவி, மனைவி வழி சொந்த பந்தத்தால், மனைவியுடைய அப்பா அம்மானால் குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்குது. இதனால் தப்பே செய்யாமல் கூட சில சில மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் என்னடா தப்பு செஞ்சோம், நாம் நல்லதுதானே செஞ்சோம், நம்ம நல்லது செஞ்ச நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சோதனையா அப்படிங்கிற வேதனை பெரிய லெவலில். அது போக இந்த 2ஆம் இடத்துல ராகு, இவங்க பேசக்கூடிய பேச்சே இவங்களுக்கே கெட்டதாக முடியுது. அப்போ இவங்க நல்லதுன்னு ஒருத்தருக்கு வழிகாட்டி இருந்தாலும் சரி, நல்லதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசியிருந்தாலும் சரி, நல்லதுன்னு சொல்லி குடும்பத்தில் பேசியிருந்தாலும் சரி, இவங்களுக்கு நல்லதாகவே படலை. அப்போ இவங்க பேசுனது எல்லாமே அவங்களுக்கு எகென்ஸ்டாக போய் அவங்க மூலியமாகவும் இவங்களுக்கு கெடுதல். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்ப ரீதியாக நல்ல சந்தோஷம் இல்லை, பழக்க வழக்கத்தால் நல்ல சந்தோஷம் இல்லை, சொந்த பந்தத்தினால நல்ல சந்தோஷம் இல்லை. அப்போ இந்த சமயத்தில் என்னடா வாழ்க்கை, என்னடா நாம் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்களே கேட்டுக்கிற அளவுக்கு குழப்பம். அது போக மகர ராசிக்காரங்க வாழ்க்கை ஏதாவது சபிக்கப்பட்டதா அப்படிங்கிற வேதனை வந்துருச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு பெயர்ச்சி ஆகுது. அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு வர்றாங்க. அப்போ அந்த உச்ச பலத்தோடு வந்து அதே 7ஆம் பார்வையாக உச்சமாக இருந்து குரு உங்க ராசியை, மகர ராசியவே பார்க்குறாரு. இந்த பீரியடு தாங்க ஒரு அட்டகாசமான பீரியடு, உங்களுக்கு ஒரு அருமையான பீரியடு. உங்கள் வாழ்க்கையில் எதை எதை நீங்கள் தொலைத்தீர்களோ, எதை எதை நீங்கள் இழந்தீர்களோ, நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும், தொழிலாக இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நம்பர் 1 வருவீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. அது போக உங்களுடைய சொந்த பந்தமாகப்பட்டது உங்களை நம்பி வருவாங்க, உங்களை எதிர்பார்த்து வருவாங்க. சிலர் வந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்னு கண்டிப்பாக உங்களை காலை பிடிச்சு கொள்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் அது அப்படியே மாறப்போகுது எல்லாமே. அப்போ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், இப்போ உங்கள் மனைவியே இருக்கிறாங்க, அவங்க அம்மா தான் பெருசு, அவங்க அக்கா தங்கச்சி தான் பெருசு, அவங்க அப்பா தான் பெருசு, இப்படி அவங்க வந்து தெரியாமல் அவங்கள பெருசு பெருசு நம்பியிருந்தா கூட இன்னைக்கு சூழ்நிலைக்காகப்பட்டது நீங்கள் சொன்னதாங்க கரெக்டு. அவங்க அந்த சமயத்தில் அவங்க சொன்னது பெருசுன்னு சொல்லி நான் போயிட்டேன், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. இல்லைன்னா நம்மளுக்கு சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனை வந்தது இல்லையா, எங்கள் சொந்தக்கார பேச்சு நம்பி நான் போனது தப்பு, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு அவங்க மனைவியும் அவங்களுடைய தப்பை உணர்வார்கள். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மக்கள், உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறாரு. அந்த குரு பார்க்கும்போது உங்களுடைய மக்களுடைய யோகம், மக்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவீங்க. மக்கள் வந்து காலேஜ் முடித்து ஒரு நல்ல வேலை இப்போ கிடைக்கும். உங்கள் மக்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குதா, இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். இதை விட என்னங்க சந்தோஷம், இதை விட என்ன சந்தோஷம் தேவை? நாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த எப்படா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், எப்படா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம்
இப்போ நடக்க போகுது. அதனால் பெற்றவங்களும் சரி, உங்களை பெற்றவங்களும் சரி, எல்லாமே நல்லா இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியமும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சியாகி அக்டோபர் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி அந்த ஒரு அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மாறும். அந்த பீரியடில் வேணால் நீங்கள் வரவு செலவு பண்ணுறது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது, வாங்கிறது, ஒருத்தர் விஷயத்தில் தலையிடுவது, இது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த ராகு மாறி உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. ராசிக்கு வந்தாலும் தப்பு இல்லை, குரு பார்க்கறதுனால எந்த பிரச்சனைகளும் வராது. அதே சமயத்தில் கேது பகவானும் மாறுறாரு. அப்போ அந்த கேது பகவான் மாறுறதுனால உங்களுடைய தகப்பன் வழியில் கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்களோட மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் எதையுமே வச்சுக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரியே பேசுங்க. நீங்கள் எந்த பிரச்சனையும் வளர்த்துக்க வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சனி பகவான் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இழந்த சொத்துக்களை, இழந்த வீட்டை, இழந்த இடத்தை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. இன்னும் 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு இல்லாதவங்க இடம் வாங்கி வீடு கட்டிடுவீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வீடு கட்டுறதுக்கு வாங்கி வச்சுருந்த இடத்த நீங்கள் வந்து இழந்துட்டீங்க, கடனுக்கோசரம் விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய 2 வருஷம் 2.5 வருஷத்தில் அந்த இடத்த வாங்கிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் வந்து நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம்னு எடுத்துட்டா, அந்த வெங்கடாஜலபதி, அந்த பெருமாளை சனிக்கிழமை நாளில் திருப்பதி போய் கும்பிட்டு வாங்க. திருப்பதி போய் போக முடியாதவர்கள், இங்கே எங்கேயாவது பக்கத்தில் திருப்பதி இருந்துச்சுன்னா போய் கும்பிட்டு வாங்க. அது போக காது கேளாதவர்களுக்கு, ஒரு சிலர் காது கேட்காம இருக்குது இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு உலர் திராட்சை, அதை நீங்கள் தானமாக செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா செல்வங்களையும், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இப்போ இந்த 2026ல் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மகர ராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். எப்பயுமே மகர ராசிக்காரங்க ஒரு சனியோட அதிகாரம் பெற்ற ராசி. எப்பவுமே சனி வந்து ஒரு பொறுமையாக நகரக்கூடிய ஒரு ராசி. இந்த 2025ல் இந்த சனி பகவான் இந்த ஒரு 2025ல் ஒரு பொது பலனாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 2025ல் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, சொந்தம்னா என்ன, உறவுன்னா என்ன, 7 சனியில் பிடியிலிருந்து அதில் கொஞ்சம் விலகி இருக்கீங்க. அதே 2026ல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை இந்த 2026ல் பார்க்க போகிறார். மார்ச் மாதத்துக்கு மேலே, இந்த ஜனவரியில் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில தடங்கள் இருந்தாலும், தடுமாற்றங்கள் இருந்தாலும் நிதானமோட மார்ச் வரைக்கும் நீங்கள் செயல்படுங்க. அந்த 3 மாதம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 9 மாதத்தில் உங்களுக்கு நல்ல விடிவு காலங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசிக்கு வந்து பொறுத்தளவில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சது எல்லாமே கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க போகிறாரு. 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்க போகிறாரு. அந்த சனி இருந்தாலுமே பெரிய தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணாது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பார்வை குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் நல்லது பண்ண போயிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். நண்பர்களால மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இந்த 2025 வந்திருக்கும். இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நண்பர்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி மகர ராசி பொறுத்தளவில் எப்பவுமே கருத்து வேறுபாடு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மைனஸுங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. அந்த 2026 நீங்கள் 2025க்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது. எல்லாமே நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. பொருளாதாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். தொழிலில் வந்து உயர் பதவிகளை உங்களை தேடி வரும். மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகலை அப்படின்னா கூட உங்களை சுற்றிருங்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலே உருவாகி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது முழுமையாக 7 சனியோட தாக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த ஆண்டு விடுபடுறீங்க. அப்படி விடுபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 ஒரு மாற்றாக கண்டிப்பாக நினச்சது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்க போகுது. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து வந்து தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. தொழில் ஏதோ ஒரு பேருக்காக ஒரு கடமைக்காக நீங்கள் அந்த தொழில் ஆரம்பித்து லாபமே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லாமல் இருந்திருக்கும். அதே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சிம்பிளாக எந்த தொழில் பண்ணாலும் அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் வந்து நம்ம அவசரப்பட்டு வந்துட்டுமே, நம்ம நினச்ச தொழில் அமையலை, நினச்ச வேலை கிடைக்கல, படித்தது ஒன்று கிடைச்சது ஒன்று, இது மாதிரி சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு உருவாகிருக்கும். அவங்களுக்குமே இந்த 2026 உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்து கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2026 உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கிறது பண்ணலாம். அதே மாதிரி வாகன அமைப்புங்கிறது இந்த 2025 நிறைய விபத்துகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விபத்துகள் நடந்து மருத்துவ செலவுகளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நடந்திருக்கும். என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து வாகன அமைப்பை நல்லா கொடுத்து கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கைங்கிறது நீங்கள் வாழ போகிறீங்க. கடன் சுமை மெயினாக வந்து கடன் சுமை இல்லாத ஒரு ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பால் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும், இல்லை சாமி கோயிலுக்கு போகும்போது ஏதாவது தேங்காய் பழம் வாங்குறதுக்கு கூட நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அதே 2026 உங்கள் ராசிக்கு குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருந்து விலக போகுதுங்க. அதனால் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அப்படி குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் பிறக்க போகுது. நிறைய பேர் மகர ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே நடக்க ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை திருமணத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது எல்லாமே கைக்கூடி வர்ற டயத்தில் கடைசியில் கூட உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். அது உங்கள் ராசிக்கு 7ஆம் உச்சம் பெறும் பொழுது நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு
குழந்தை பாக்கியம் பிறக்க போகுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த ஆண்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட நீட்டாக நீங்கள் ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டதோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர இருக்குது. அந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 13 to 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. அதே மாதிரி மன அழுத்தத்தில் மன வேதனைகளில் நீங்கள் இருந்திருப்பீங்க. நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கல, நம்ம பொண்ணு நம்ம பேச்சு கேட்கல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நம்ம பேச்சு கேட்கட்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களுடைய வாக்கு அமைப்புங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்க போகுது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறனால இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவு முறைகள் எல்லாமே விலகி இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டு பலன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க. இப்போ நம்ம ஒரு முழு ஒரு அமைப்பாக பார்க்கணும். முழு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்குது, உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள், நெகட்டிவாக இருக்கிறதுல எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.